You a dangerous girl. Those eyes looking up at me. ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ரோடே நம்ம தலைகீழ ஷூட் பண்ணியிருக்கோம். தலைகீழ தான் இது ஃபுல் ஷூட்டிங்ஸுமே இருக்கும். இது ரயில்வேல ஜாயிண்ட் ஆஃபீஸ் டு அயனாவரம், ரயில்வே குவார்ட்டர்ஸ் டு அயனாவரம், ஒரு 3 ஸ்டாப்பிங் தான். ஓகேவா? அந்த 3 ஸ்டாப்பிங்கை ஃபுல்லாகவே தலைகீழ வச்சே வீடியோ இருக்கும். இது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நிறைய பேர் இந்த வீடியோவில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். இது உங்கள் வீட்டு சைடு, இது இந்த இடம் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. பஸ் கொஞ்சம் டிராஃபிக்காக இருந்ததுனால கொஞ்சம் நின்று போச்சு. ஒரு பக்கம் வீடியோ க்ராஸாக எடுத்துட்டேன். அது எனக்கே தெரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வேணும்லாம் எடுக்கலை. நான் நேராக எடுக்கிறேன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். பட் நான் ஃபோனே எடுத்தேன். ரியலி சாரி.
நான் இறங்க வேண்டிய ஸ்டாப் வந்துடுச்சு. ஸோ வந்துட்டு நான் எழுந்துக்கிட்டேன். எழுந்துக்கும்போது வந்து என் பக்கத்தில் வந்து ஒரு தாத்தா உட்காந்துருந்தாரு. அவர் வந்து நீ நீ இந்த வழியிலே போயிடுவியாம்மா அப்படின்னு சொல்லி என்னை கேட்டார். அந்த பேக் இருக்கட்டுமா இல்லை எடுக்கட்டுமா அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டிருந்தாரு. நான் சொன்னேன் இல்லை இல்லை பரவாயில்ல பேக் இருக்கட்டும் நான் ஓரமாக போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுந்து போயிட்டேன். பஸ் வந்து என் ஸ்டாப்பிங்கில் நின்றுச்சு. பஸ் வந்து ஸ்டாப்பிங்கில் நின்ன உடனே நான் வந்து இறங்கிட்டேன். இது வந்து நைட் டைம் ஷூட் பண்ணதுனால வந்து ரொம்ப இருட்டாக தெரியுது, மற்றபடி ஒன்றும் கிடையாது. நான் இறங்கிட்டேன். இறங்கி வந்துட்டு என் வீட்டுக்கு நடக்க ஆரம்பிச்சிட்டேன். என் வீடு வந்து க்ராஸ் பண்ணி நம்ம போகணும் ரோடை. ஸோ வந்து ரோடு க்ராஸ் பண்ணுறதுக்காக வந்து நான் பாதி வீடியோவை ஸ்டாப் பண்ணிட்டேன். இது வந்து என்னால் கண்டினியூ பண்ணிக்க முடியல. இது வந்து பெட்ரோல் பங்க் இருக்குது. பெட்ரோல் பங்க்கு இது அந்த நைட் டைம்னால வந்து வெஹிக்கிள்ஸ்லாம் கொஞ்சம் ரொம்ப நிறைய அப்படியே ஃபாஸ்ட்டாக போய்க்கிட்டே இருந்தாங்க. யாருமே வந்து கொஞ்சம் எனக்கு வழியும் விடலை ரோடை க்ராஸ் பண்ணுறதுக்கு. பட் இருந்தாலுமே நான் நின்று க்ராஸ் பண்ணிட்டேன். இது வந்து ஒரு 7:00 எடுத்த வீடியோ. 7:00 எடுத்துகிட்ருக்கனால வந்து ஆப்போசிட்டில் வந்து லைட்டு வந்தால் ரொம்ப ரொம்ப ப்ரைட்டாக தெரிகிற மாதிரி, லைட்டு வந்தால் இல்லை வண்டி வந்தால் ரொம்ப ப்ரைட்டாக தெரிகிற மாதிரி இருக்குது வீடியோஸு. நான் வந்து எங்கள் வீட்டுக்கே வந்துட்டேன். ஸோ அதனால் வந்து இந்த வீடியோ வந்து நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் வந்து எது மாதிரி வீடியோ போட்டால் நல்லாயிருக்கும், உங்களுக்கு எது மாதிரி கண்டென்ட் வேணும் அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா நான் நெக்ஸ்ட் வீடியோ அதை ஃபாலோ பண்ணுவேன். ஸோ வந்து மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.